ஹாய் ஹலோ வணக்கம். நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்கவிருப்பது சுகாதாரமே சுகமான வாழ்வு. இன்றைய சுகாதாரமே சுகமான வாழ்வு நிகழ்ச்சியில மதுவை ஒழிப்போம், மகத்தான வாழ்வை காப்போம் என்ற தலைப்பின் கீழ் மது அருந்துவதனால் நாம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சீரழிவுகளை விளக்கும் விதமாக ஒரு குறுநாடகத்தை வழங்க வருகின்றனர் பிஜிபி செவிலியர் கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவோம். ஏ கீதா, ஒரு 200 ரூபா மட்டும் கூட்டுடி, குடிச்சிட்டு வந்து அமைதியா படுத்துக்கிறேன். ஏன் உனக்கு கொஞ்சம் கூட விவசாய இல்லையா? அக்கம் பக்கம் பார்த்து கூட திருந்த மாட்டேன். காலையில குடிக்க பணம் கேக்குற, போய் வேலையை பாரியா. அம்மா, என்ன எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், காசு கொடுமா. இரு சாமி, நேத்து தான் சம்பளம் கொடுத்தாங்க, எடுத்துட்டு வரேன். என்னடி, நான் கேட்டப்ப குடுக்கல, இப்ப மட்டும் எங்க இருந்து காசு வந்துச்சு? என் புள்ளுக்கு காசு கொடுத்தாதான் படிக்க முடியும், பரீட்சை எழுத முடியும். அது இல்லாம சின்னவளுக்கும் பால் வாங்கணும். இது படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், இங்க கூட அந்த காசை. இந்த குடிக்காரனை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கைய அழிச்சிட்டானே. இப்போ என் புள்ளையோட படிப்பு இப்ப அழிச்சிட்டானே. ஏ வெள்ளவாடி, குடிக்க பணம் கேட்டா தர மாட்டியா? நீ பணம் குடுக்கலன்னா நீ என் வீட்டுல இருக்க வேணாம், ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடு. ஐயோ, நான் இல்லன்னா உன் வாழ்க்கையே நாரி போயிருக்கும். நான் என் பிள்ளைங்களுக்காக தான் இப்பவும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். பசிக்குது அம்மா, அம்மா பசிக்குது அம்மா, அம்மா அம்மா பசிக்குது. ஏ சனியனே, வாய மூடு. சும்மா நச நசன்னு கத்திட்டே இருக்க, வாய மூடு. சில நாட்களுக்கு பிறகு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். உன்னை அப்பான்னு சொல்லுறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. டே அப்படிலாம் சொல்லாதடா. டே ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால சுத்தமா முடியல, வாந்தி வருது, மயக்கமா இருக்கு, என்ன ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டு போடா. என் செல்லம் இல்ல, வாடா போயிட்டு வரலாம். டாக்டர், எங்க அப்பாக்கு என்னாச்சு? சார், உங்க அப்பா குடிச்சிட்டே இருந்ததுனால சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு கல்லீரல் நோய் வந்திருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காரு. 1 வீக்குள்ளே இறந்து கூட போயிருவாரு. அதிகமா குடிச்சதுனாலதான் எந்த அறிகுறியும் அவர் உங்ககிட்ட சொல்லல. டே மகனே, என்ன மாதிரி உன் வாழ்க்கையை அழிச்சுக்காதடா, என்ன மன்னிச்சிரு. நல்லா படிச்சிட்டு இருந்த பையன் நான் தான். என்னோட அல்ப ஆசைக்காக உன் வாழ்க்கையே அழிச்சிட்டேன். உன் அம்மாவை நல்லா பாத்துக்கோ. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் அவளுக்கு நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்ததே கிடையாது. நீதான் இதுக்கப்புறம் அவளை நல்லா பாத்துக்கணும். உன்னோடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் உன் கையில தாண்டா இருக்கு. என்ன மன்னிச்சிருடா. சில மாதங்களுக்கு பிறகு மச்சி, இதே யோசிக்காத, அதை விடுடா. இங்க வா, வந்து இதை குடிச்சு எல்லாத்தையும் மறந்துடு. வா மச்சி. வேணாண்டா, எங்க அப்பா குடிச்சனாலதான் எங்க வாழ்க்கையே வீணா போச்சு. என் குடும்ப நிலைய பாத்தியா? ஒரு டைம் தானே மச்சி, ரெகுலராக குடிக்க போறோம். ஓட குடிச்சிட்டு கெத்தா நம்ம முடிச்சிக்கலாம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். வா மச்சி. சரிடா, வா போலாம். அம்மா, கதவை திறமா. டேய் இருடா, வரேன். டேய், என்னடா குடிச்சிட்டு வந்திருக்க? இப்பதான் உங்க அப்பா நம்ம எல்லாரும் நடுத்தெருவில விட்டுட்டு போயிட்டாரு. இப்படி குடிச்சுக்கிட்டு நீயும் இப்படி பண்ணா எப்படி? எனக்கா வயசு பயிரை திட்டிட்டே இருக்க? ஏதாச்சுக்கா? இந்த தருதல நாய் குடிச்சிட்டு வந்திருக்கு. அப்படியாக்கா? எங்க சொந்தக்கார பையன் இப்படிதான் குடிச்சிட்டு இருந்தா. அவரை குடிப்போது விழிப்புணர்வு மையம் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. இப்பதான் திருந்தி நல்லதா இருக்கான். தம்பி அங்கேயே கூட்டிட்டு போங்க. சரிக்கா, நான் கூட்டிட்டு போறேன். வாங்கம்மா, என்னாச்சு சொல்லுங்க. என் வீட்டுக்காரரு குடிச்சுதான் இருந்தாரு. இப்போ இவனும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ திருந்தறதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. நல்லா கவனிச்சுக்கோங்க தம்பி. நீங்க எல்லாரும் போதை பொருளுக்கு எப்படியோ அடிமையாகுறீங்க. அதோட பின்விளைவு என்னன்னு கூட தெரியாம அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. மது குடிக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கும் தான் பாதிப்பு. இங்க பாருங்க, உங்க அப்பா குடிக்க தொடங்குனதுனால இருந்து உங்க வீட்டுல என்னென்ன மாற்றம் நடந்திருக்குன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. மதம் குடிக்கும் போதும் தான் மனசுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு கூட தெரியாது. ஆரம்பத்துல குடிக்கும் போது நல்லாதான் இருக்கும். போக போக தான் உங்களோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டு உங்களோட கல்லீரலே அழிக்கும் அளவுக்கு போயிடும். இனிமே உங்க ஃப்ரெண்டு பேச்சு, யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு குடிக்காம உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அம்மாக்கு ஏத்த பிள்ளையா இருக்கிற வழிய பாருங்க தம்பி.
இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். இப்பதான் இதனால இருக்க பின் விளைவுகள் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க குடும்பத்தை மாதிரி யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. மதுவை எண்ணி மனைவியை மறந்தான், மதுவிற்காக மகனின் வாழ்க்கையை மறந்தான், மனம் நொந்து அவனும் மாண்டான். போதை போதை போதை, அதுவே சாவின் பாதை. மதுவை ஒழிப்போம், மகத்தான வாழ்வை வாழ்வோம். நேயர்கள் இதுவரை கேட்டது சுகாதாரமே சுகமான வாழ்வு என்ற நிகழ்ச்சியில மதுவை ஒழிப்போம் மகத்தான வாழ்வை வாழ்வோம் என்ற மது ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு குறு நாடகத்தை நாம் கேட்டு பயன்பெற்றோம். நேயர்களே, இந்த நாடகத்தில் பங்கு பெற்று பல விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கிய பிஜிபி செவிலியர் கல்லூரியுடைய மாணவ மாணவிகளுக்கு நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீட்டுக்குள்ளே ஒரு நூலகம் அமைப்போம், வீட்டிற்கு வெளியே ஒரு மரம் வளர்ப்போம், நாடும் வீடும் நலம்பெறும் என்ற சிந்தனையுடன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது பிரபாகரன்.